தற்போதைய அண்மை செய்தி. சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களது பொறுப்புகளை ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்போது அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களான 30க்கும் மேற்பட்டோரை நேற்று கட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி நீக்கம் செய்தனர். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு நேரில் வந்து ராஜினாமா செய்வதற்காக அவரது ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக கிளம்பியதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தங்களது கட்சி பொறுப்புகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைந்ததும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம் அணி திரட்டிய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் 30க்கும் மேற்பட்டோரை நேற்று கட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி பதவி நீக்கம் செய்தார். இந்நிலையில் அவரின் ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களது கட்சி பதவிகளை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் அதற்கு ஒட்டுமொத்தமாக கிளம்பி உள்ளதாகவும் தற்போது அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா வழங்க கேட்கலாம். கிருபா, விவரம் சொல்லலாம். கௌதமி வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் பிரிந்து சட்டப்பிரிவில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததால் அதிமுகவில் இபிஎஸ் அணி எஸ்.பி. வேலுமணி அணியான இரண்டாக பிரிந்திருந்தது. பின்னர் பல அரசியல் கட்ட நகர்வுகளுக்கு பின்னர் இரு அணிகளும் இணைந்தன. இந்த அணியில் இருந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் அதுக்கு பின்னர் தாவேகாவில் இணைந்தார்கள். அதே போல எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் இன்னும் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள். இருந்த போதும் கூட சி.வி. சண்முகத்துடன் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பொதுவெளியில் இருவரும் சந்தித்ததாக எந்த ஒரு செய்திகளும் வெளியாகாத நிலையில் சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமியிடம் சற்று தூரமாகவே இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அண்மையில் விழுப்புரம் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பசுபதி ஆதரவாளர்களுக்கும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் போக்கானது ஏற்பட்டது. கார் மீது கல்வீச்சு, மறியல் போராட்டம் என நடந்ததால் அங்கு பெரும் மோதலானது ஏற்பட்டது. இதனையடுத்து சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 11 பேரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். இந்த ஒரு நடவடிக்கைக்கு சி.வி. சண்முகம் தரப்பிடம் கடும் எதிர்ப்பு எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஒரு நிலையில்தான் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் தற்போது அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு நேரில் வந்து அவர்கள் ராஜினாமா செய்வதற்காக புறப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது சி.வி. சண்முகம் தரப்பு அது அதிருப்தியில் இருந்த நிலையில் இந்த ஒரு தகவல் தற்போது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருபா.